வணக்கம். ஸ்டாலின் தந்த சிக்னல். திமுக கூட்டணிக்கு வரும் தேமுதிக அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி காலியாக உள்ள 6 ராஜ்யசபா சீட்டுகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திமுக வசம் உள்ள 4 ராஜ்யசபா எம்பிக்களுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். ஆனால் அதிமுகவில் தொடர்ந்து இழுபறி நீடித்த நிலையில் நேற்றைய தினம் அதிமுகவும் தங்களது 2 வேட்பாளர்களை அறிவித்தனர். இதற்கிடையே லோக்சபா தேர்தலின் போது தங்களுக்கு 5 மக்களவை சீட்டுகளும் 1 ராஜ்யசபா சீட் என அதிமுக ஒப்பந்தம் போட்டதாகவும் இந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டியது அதிமுகவின் கடமை எனவும் தேமுதிக கூறி வந்தது. ஆனால் நேற்று அறிவிக்கப்பட்ட அதிமுக ராஜ்யசபா வேட்பாளர்கள் இருவரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள். இருப்பினும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடரும் எனவும் 2026 நடைபெறவுள்ள ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது தேமுதிகவிற்கு ஒரு மாநில உறுப்பினர் பதவியை அதிமுக வழங்கும் என்றும் அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் பேட்டியளித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வரும் ஜனவரி மாதம்தான் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்பேன் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருப்பதாக அதிமுக அறிவித்த நிலையில் நேற்றைய தினம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தது அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது வரும் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என்பதை உறுதி செய்யாமல் கூட்டணி மாறவும் செய்யலாம் என்பதை சூசகமாக குறிப்பிட்டுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதற்கிடையே வரும் தேர்தலில் திமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டு இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை இணைத்து வலுவாக்க வியூகம் வகுத்து வருகிறது. இதனால் தேமுதிகவை கை கழுவ அதிமுகவிற்கும் எண்ணமில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் சீட் உண்டு என அறிவித்துள்ளது அதிமுக. அதேவேளையில் திமுக பொதுக்குழுவில் நேற்றைய தினம் விஜயகாந்திற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரேமலதா அவர்கள் கூறியுள்ளார். பிரேமலதா அவர்களது இந்த பேட்டியும் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. காரணம், திமுகவும் தனது கூட்டணியை மேலும் வலுப்படுத்த மேலும் சில கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்கலாம் என்று சொல்லப்படும் நிலையில் தற்போதைய தேமுதிகவின் நிலைப்பாடு அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. அதன்படி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை தேமுதிகவும் திமுக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் வலிமையாக உள்ள திமுக கூட்டணி மேலும் வலிமை பெறும். இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டது. இதில் அனைத்து இடங்களிலும் அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி தோல்வியடைந்திருந்தாலும் தேமுதிக 2.59% வாக்குகளை பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேமுதிக திமுக கூட்டணியில் இணைய இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.